அர்ப்பணம் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இன்றைய கதையின் பெயர் வாழ்க்கையின் பொருள். வாழ்க்கையின் பொருளோட உணர்வை இன்னைக்கு பார்த்துடலாம். ஒரு வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை உதவிடும் உள்முக விவேகத்திற்கு நான் என்றும் நன்றியுணர்வாக இருப்பேன். இதுதான் இந்த கதையோட உணர்வு. கதைக்குள்ளார போயிடலாம். ஒரு ஊரில் ஒரு மனிதன் இருந்தான். அந்த மனிதனுக்கு திடீர்னு வாழ்க்கையோட உண்மையான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை. வீட்டை விட்டு வெளியேறினா கொஞ்ச தூரம் போகும்போதே ஒரு மனிதனை பார்த்தான். அவன்கிட்ட கேட்டான், வாழ்க்கையோட உண்மையான அர்த்தத்தை நான் தெரிஞ்சுக்கணும், யார்கிட்ட கேட்டால் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மனிதர்கிட்ட கேட்குறாரு. அந்த மனிதரும் சொன்னார், இந்த கிராமத்தில் இறுதியில் ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும். அந்த மரத்துக்கு அடியில் ஒரு சன்னியாசி உட்காந்துருப்பார். அவர்கிட்ட போய் கேட்டேன்னா அவர் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை உனக்கு சொல்வார் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இவ்வளோ வெகு சீக்கிரமாகவே நம்ம வாழ்க்கையோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்க போகிறோன்னு சொல்லிட்டு நேராக அந்த கிராமத்தோட இறுதிக்கு போகிறாரு. அங்கே மரத்துக்கு அடியில் சன்னியாசி உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட கேட்குறாரு, ஐயா வணக்கம், வாழ்க்கையோட உண்மையான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணுன்னு நான் வந்திருக்கேன், எனக்கு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. சன்னியாசி அதுக்கு என்ன சொல்கிறாரு, ஒரு 3 கிராமங்களை கடந்து போ, அங்கே இறுதியாக ஒரு சந்து வரும். அந்த சந்தில் ஒரு 3 கடைகள் உனக்கு தெரிய வரும். அந்த கடைகளை பார்த்த உடனேவே உனக்கு வாழ்க்கையோட உண்மையான அர்த்தம் தெரிஞ்சிடும், போய் பாருன்னு சொல்கிறாரு. இந்த மனிதனுக்கு அளவில்லா மகிழ்ச்சி. வெகு சீக்கிரமே நம்ம பார்த்துட போகிறோன்னு சொல்லிட்டு அந்த கிராமத்தை கடந்து போகிறாரு. அந்த கிராமத்தை கடக்கிறதுக்கு அவருக்கு 2 நாட்கள் ஆகிறது. இருந்தாலும் ஒரு வேகத்தோடு அவர் போகிறாரு. போயிட்டு அவர் லாஸ்ட்டாக சன்னியாசி சொன்ன அந்த கடை வருது, 3 கடைகள் வருது. ரொம்ப ஆர்வத்தோடு அந்த கடைகளை உற்று பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அதில் ஒரு கடை மரத்துண்டுகளாலான கடை, இன்னொன்று உலோக துண்டுகளாலான கடை, இன்னொன்று உலோக கம்பிகள் செய்யப்படுகின்ற கடை. அந்த 3 கடைகளையும் ரொம்ப நேரம் உத்து பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம் இந்த 3 கடைகளில் சன்னியாசி தெரியும்னு சொன்னார், நமக்கு இது வரைக்கும் எதுவுமே தெரியலையே அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறாரு. திரும்ப உற்று பார்க்குறாரு. அவருக்கு எதுவுமே தெரியல. கொஞ்ச நேரத்தில் அவருக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் ஆகிடுது. வாழ்க்கையோட உண்மையான அர்த்தத்தை இந்த 3 கடைகளில் நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியலையேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, திரும்பி சன்னியாசிக்கிட்டே வராரு. பெருத்த ஏமாற்றத்தோடு வராரு. வந்து சன்னியாசிக்கிட்ட கேட்குறாரு, நான் கேட்ட கேள்விக்கு எனக்கு பதில் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஓ, உனக்கு கிடைக்கலையா, கொஞ்சம் சீக்கிரமே உனக்கு தெரிய வரும், தெரிய வரும்போது நீ என்னை பார்க்க வான்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. அந்த மனிதன் ஒரு விரக்தியோடு திரும்ப வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் அவருடைய வேலைகளை அவர் திரும்ப செய்ய ஆரம்பிச்சிடுறாரு. ஒரு நாள் வீட்டுக்குள்ளார ஒரு வேலையாக இருக்கும்போது வெளியில் ஒரு அருமையான இசை கேட்குது அவருக்கு. அந்த இசை அவரை நோக்கி ஈர்க்குது. அதனால் வீட்டுக்கு வெளியில் வராரு. ஒரு மனிதர் இசை கருவியை வாசிச்சுக்கிட்டு ஒரு பக்கமாக போயிட்டுருக்காரு. அவரை பின்தொடர்றாரு அவர். ஏன்னா அந்த இசை அவருக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. அந்த இசை அவரை ஈர்க்குது. திடீர்னு அந்த இசை வாசிக்கிறவரோட கருவியை அவர் பார்க்குறாரு. அவர் சித்தார் வாசிச்சிட்ருக்காரு. அந்த கருவி அவருக்கு பார்க்கும்போது அவர் கண்கள்லேருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து வருகிறது. வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை உணர ஆரம்பிக்கிறார். ஏன்னா அந்த சித்தார் கருவி மரத்துண்டுகளாலும் உலோக துண்டுகளாலும் உலோக கம்பிகளாலும் 3ம் ஒன்றாக சேர்ந்து இணைக்கப்பட்ட ஒரு கருவி. ஒரு அருமையான இசையை தர்றதை அவர் பார்க்கும்போது அவர் கண்கள்லேருந்து கண்ணீர் பெருக்கெடுக்குது. அவருடைய இதயம் உருக ஆரம்பிக்குது. அவருடைய இதயம் அன்பால் நிரம்புகின்றது. அன்னைக்கு சன்னியாசி சொன்ன 3 கடைகளையும் இதையும் ஒப்பிட்டு பார்க்கிறார். அவரோட வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம் அவருக்கு மெதுவாக தெரிய வருகிறது. வாழ்க்கையில் நிறைய விஷயங்களில் அங்கங்கே சிதறி ஓடிக்கொண்டிருக்கின்ற பொருட்களை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய உடல், மனம், இதயம் சரியான முறையில் தகவமைக்கப்படும் போதும் ஒருங்கிணைக்கப்படும் போதும் அது ஒரு இனிமையான இசையாக நமக்குள்ளார மாறுதுன்றதை நம்மளால் கண்டிப்பாக உணர முடியும். நம்ம எங்கேயோ தேடிக்கொண்டிருக்கிற ஒன்று நமக்கு உள்முகமாக உள்ளாரையே தேட ஆரம்பித்தோம்னா அது இனிமையான இசையாக நமக்கு கிடைக்கும்
அனைவருக்கும் நன்றி.